ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்துட்டு ஜஸ்ட் டைட்ரேஷன் வந்து ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுவோன்னா, பேஸ்ட் வந்து சாலிடாக இல்லை லிக்விடாக கேஸான்றதை பொறுத்து, ஸோ அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் பொறுத்து, இல்லை மிக்சராக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு லீவ்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் இருக்காது, மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்போது எனக்கு வந்து டிசைர்டாக இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் தான் வேணுன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி யூஸ் வேரியஸ் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்யூரிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது இந்த டெக்னிக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, இந்த செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரேஷன். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மண் இருக்குது, ஒரு சுகர் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம சுகர் வந்து தண்ணியில் கரையும், மண் வந்து கரையாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு சாலிபிள் திங்ஸை ஒரு வாட்டரில் கரைச்சிட்டு அப்புறம் என்ன ஆகும், அதை ஃபில்டர் பண்ணிவிடும். அப்போ வந்து அந்த டஸ்ட்டெலாம் வந்து ஃபில்டர் பேப்பரில் வந்து வந்துடும், பியூர் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஹீட் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் பண்ணி we can get the pure compound. அடுத்து சென்ட்ரிஃபிகேஷன். சப்போஸ் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து லைக் லூஸ் பவுண்டாக மேலேயே மிதந்துட்டுருக்கு, நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறப்ப என்னாகும், எல்லாமே வந்து கீழே போய்ட்டு செட்டில் ஆகிடும். இப்போ இன்னும் வந்து ஒரு சிலது வந்து லிக்விடாகவே இருக்குது, நம்ம சாலிட் ஸ்டேட்டில் பண்ணுறப்ப அந்த இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். பர்டிகுலர் டெம்பரேச்சரில் டர்ட் வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து கரைஞ்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சருக்கு அப்போ கிறிஸ்டலைசேஷன் ஆகும். ஒன்று கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக்ஸ் வச்சும் நம்ம வந்து அதை நம்ம பிரித்து எடுக்கலாம். அடுத்து வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது வந்து ஆர்கானிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தரில் சாலிபிளாக இருக்கலாம், இல்லை பென்சினில் சாலிபிளாக இருக்கலாம், ஒரு சிலது வந்து வாட்டரில் சாலிபிளாக இருக்கலாம். இப்போ லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், இந்த நான் போலார் சால்வெண்ட்ஸில் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலாராக இருந்துச்சுன்னா அப்போ நான் போலார் சால்வெண்ட்ஸில் அதில் மட்டும் டிசால்வ் பண்ணி லைக் போலார் சாலிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து வாட்டர்லேயும் இல்லை அக்வஸ் லேயர்லேயும், நான் போலார் வந்து இதுலேயும் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து டிஸ்டிலேஷன். இப்போ சப்போஸ் அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஏன்னா நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், அப்போ என்ன ஆகும், அது ரொம்ப லோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இப்போ டிஸ்டிலேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வேப்பராக மாற்றி திருப்பி அதை கண்டென்ஸ் பண்ணி பியூர் ஃபார்ம்லேயும் கொண்டு வரலாம். இது இன்னொரு டைப். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் நாப்தலின் இருக்குது, அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் இருக்குது, இல்லை டொலிவின் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது, அதனோட பாயிலிங் பாயிண்ட்டு இல்லை மெல்ட்டிங் பாயிண்ட்டும். பாயிலிங் பாயிண்ட் ஏன்னா 2 லிக்விட்ஸுன்றப்போ ஸோ நியர்லி ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு அந்த நியர்லி ஒரு 5 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸில் இருக்க மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இருக்க லிக்விட்ஸை வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்து சப்ளிமேஷன். நம்ம ஒரு சாலிட் காம்பவுண்ட் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. சப்ளிமேஷன் என்ன, சாலிட் டு கேஸ், அதை ஹீட் பண்ணி அதை கேஸாக மாற்றி அந்த கேஸை கண்டென்ஸ் பண்ணுறப்போ நமக்கு அகெயின் பியூர் சாலிட் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஸ்கூல்லேயே நம்ம கேம்ஃபர் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அடுத்து குரோமோட்டோகிராஃபி. லைக் நீங்கள் இப்போ சாலிபிள் பண்ணிட்டீங்க, அதில் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து சாலிபிளாக இருக்குது. ஓகே, அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோன்னா நம்ம வந்து இந்த குரோமோட்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்டிலேஷன் இன்னொன்று இருக்குது, அது வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ அடுத்து சப்ளிமேஷன் இதில் ஏற்கனவே வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா வி ஜஸ்ட் ஒரு இன்சாலிபிள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல் என்ன, நம்ம எடுத்திருக்க பியூர் காம்பவுண்ட் வந்து சாலிபிளாக இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து இன்சாலிபிளாக இருந்தால் தான் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் அண்டு டர்ட், இல்லை கல்லோ மண்ணோ வந்து இருக்கணும், அது வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு சால்வெண்ட்டில் இன்சாலிபிளாக இருக்கணும். ஓகே, ஒன்று வந்து சாலிபிளாக இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டர்ட்டெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி நாம் அந்த ஃபில்ட்ரேட்டை வந்து திருப்பி என்ன பண்ணுவோம், டிஸ்டில் பண்ணி அதை நம்ம அதை எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க,
they have taken the solid residue, solid as a residue. இங்கே நம்ம தண்ணி ஊற்றி இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கரைக்கிறோம். ஓகே, ஸோ வாட்டர் சால்யூபிள் திங்ஸு கீழே இறங்கிடும். எக்ஸ்கியூஸ் மீ. இன்சால்யூபிள் திங்ஸ் வந்து இங்கேயே நின்றும். அப்புறம் வந்து ஃபில்டர் பேப்பரை நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம். அப்போ ஒன்லி நமக்கு தேவையான காம்பவுண்ட் வந்து இதில் சால்யூபிளாக இருக்கும். இதை நம்ம ஹீட் பண்ணி கிறிஸ்டலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது there are so many holes in the filter paper. ஃபில்டர் பேப்பரில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது. அது ஒன்லி சால்வெண்ட் மாலிகுல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ கீழே ஃபில்ட்ரேட் கீழே போய்ட்டு கலெக்ட் ஆகுது இல்லையா, அந்த லிக்விட் பேர் வந்து ஃபில்ட்ரேட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ லார்ஜ் இன்சால்யூபிள் பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரிசிப்டேட் மாதிரி இல்லை ரெசிடியூ மாதிரி வந்து மேலேயே வந்து தங்கிடும். அடுத்து வந்து சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன்னா என்னென்னா, லைக் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட்டாக கீழே போய் செட்டில் ஆகலை. ஓகே, அப்போது அப்படிப்பட்ட பார்ட்டிகிள்ஸை ஃபில்டர் பண்ணாலும் அது வரமாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்போது ரொம்ப அந்த கிராவிட்டி வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த மெஷின் வச்சு சுற்றுறப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ் வெயிட்னால கீழே போய்ட்டு பாட்டமில் வந்து செட்டில் ஆகிடும். ஓகே, அப்புறம் நம்ம மேலே இருக்க அந்த வாட்டர் ஃபில்ட்ரேட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்ப அந்த பார்ட்டிகிள் ஸ்டில் போகுது, அந்த ஃபில்டர் வழியாக திருப்பி ஃபில்ட்ரேட்டில் இறங்குதுன்றப்போ இந்த சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி we settle the particles at the down, then மேலே இருக்க எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நம்ம வந்து தனியாக டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரிஃபியூஜ் டியூப் யூஸ் பண்ணுவாங்க. தென் சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் வந்து இது வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெஷின் ஆன் பண்ணினா இது ஃபாஸ்ட்டாக வந்து ரோல் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரங்கராட்டினம் சுற்றுற மாதிரி சுற்றும். அப்போ என்ன ஆகும், ப்ரிசிப்டேட்லாம் வந்து கீழே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகி மேலே இருக்க தண்ணியும் அதுவும் தனியாக செட்டில் ஆகும். அதுக்கு முன்னாடி லூஸாக மேலே மிதந்துட்டுருக்கோம். நம்ம இந்த மெஷினில் போடுறப்ப அந்த நம்ம சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்றப்ப அந்த மாஸ்னால கீழே போய்ட்டு எல்லாம் செட்டில் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம இந்த ஹை ரேட்டில் வந்து சுற்றுவோம், அவ்வளோதான். ஸோ டென்சர் சாலிட் வந்து கீழே வந்து லம்பாக வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகும், மேலே வந்து கிளியர் லிக்விட் இருக்கும். அந்த இப்போ அவங்க பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி லூஸ் பவுண்டாக இருக்குது. ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த மெஷின் வச்சு நம்ம சுற்றுறப்ப என்னாகும், அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே போயிட்டு இங்கே ஓரத்தில் போயிட்டு இங்கே செட்டில் ஆகிக்கும். ஓகே, அன்டிசால்வ் பார்ட்டிகல்ஸ். அப்போ மேலே கிளியர் லிக்விட் மட்டும்தான் இருக்கும், கீழே இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகும். நார்மலாக செட்டில் ஆகாத பார்ட்டிகல்ஸை இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி கீழே அந்த பார்ட்டிகுலை செட்டில் ஆக வைக்கிற மெத்தட் பேர் சென்ட்ரிஃபிகேஷன். அப்புறம் மேலே இருக்க எக்ஸ்ட்ராக்டை மட்டும் இது ஃபாஸ்ட் ஆஃப் ஃபைட் அங்கே செட்டில் ஆனதுனால அது நம்ம இதை ஊற்றுறப்ப இது கீழே வராது, இது போய்ட்டு நல்லா டைட்டாக செட்டில் ஆகிருக்கும். இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அந்த டியூப் ஷேப் வந்து பார்த்திங்கனாக்கா சம்திங் லைக் இப்படி வந்துட்டு கீழே இப்படி ஒரு மாதிரி கூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிசிப்டேட் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இங்கே மேலே வந்து உங்களுக்கு வாட்டர் மாதிரி ஃபில்ட்ரேட் வந்து இருக்கும், அது வந்து நீங்கள் ஈஸியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் ராடை வச்சு நீங்கள் இது பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டலைசேஷன். இப்போ ஒரு சிலது வந்து சால்யூபிளாக இருக்கும், அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேலே வந்து ஃபில்டர் பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அது தண்ணியில் தான் வந்து கரைஞ்சிருக்கு. அப்போ அதை கிறிஸ்டலைஸ் வந்து என்ன பண்ணுவோம், லைக் ஹீட் பண்ணி சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாற்றி அந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக நம்ம வந்து செட்டில் ஆகுறப்போ வந்து நமக்கு கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கிறிஸ்டலைசேஷன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ், அதுதான் கிறிஸ்டலைசேஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நோன் அமௌண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் சேச்சுரேட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் மேக் பண்ணுவோம். அப்புறம் அதை ஹீட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸை போட்டு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக போடுவோம். அப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து கூல் பண்ணுறப்ப வந்து நமக்கு என்ன ஆகும், வி கெட் த கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்டலாக ஹீட் பண்ணி மோர் கான்சன்ட்ரேட்டட், அது பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்புறம் அந்த சொல்யூஷனை கூல் பண்ணுறப்போ நமக்கு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுனால எக்ஸ்ட்ராவாக ஹீட் டெம்பரேச்சரில் கரைஞ்ச சொல்யூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ the solubilities ஆஃப் த மோர் சாலிட் டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ரூம் டெம்பரேச்சருக்கு வர என்ன ஆகும், கரைஞ்சது எல்லாமே வந்து வெளியில் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து நம்ம கூல் பண்ணுறோம். அப்போது அந்த சொல்யூஷன் கேன் நாட் ஹோல்ட் ஆல் த டிசால்வ் பார்ட்டிகல்ஸ், அதனால் வந்து எக்ஸஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆகவே கிறிஸ்டல்ஸாக சொல்யூட் ஆகும். ஒன்ஸ் ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேக் போனை வச்சு மற்ற கிறிஸ்டல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே, அப்போ இந்த சொல்யூஷன் இருக்குது, ஹீட் பண்ண என்ன ஆகும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக மாறும்.
ஓகே, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளோட சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம போடுறப்ப அதுக்கு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா சொல்யூஷனை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிறிஸ்டல்ஸை மட்டும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி வி செப்பரேட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த சால்வெண்ட்டை எவாப்ரேட் பண்ணி லைக் ஓவன்லேயோ இல்லை எதுலையோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வி ட்ரை ஆஃப் த கிறிஸ்டல்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மேலே இருக்க ஃபில்ட்ரேட்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணி ஹாட் ஏரில் வந்து நம்ம வைக்கிறப்பையும் வந்து அந்த சால்வெண்ட்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். இப்போ கோல்டு சொல்யூஷனாக இருக்குன்னா அது ப்ரிஃபரபிளி சேச்சுரேட்டடாக இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகும். நீங்கள் ஹாட் சொல்யூஷனாக இருந்தால் சீக்கிரமாக வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போது ஒரு 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 சொல்யூட் இருக்குது, அது வந்து மேபி நிறைய வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஃபார் த போலார் சப்ஸ்டன்சஸ். அதேமாதிரி நான் அக்வஸ்னால் வந்து லைக் நான் போலார் சால்வெண்ட்ஸ், ஈத்தேன், டைஎத்தில் ஈத்தர், பென்சின், இந்த மாதிரி மற்ற நான் போலார் சால்வெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட்டிங் ஃபனல் வந்து யூஸ் பண்ணுவோம். செப்பரேட்டிங் ஃபனல் வந்து என்ன பண்ணுவோம், அதில் வந்து 2 நான் இம்மிசிபிள் லேயர்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 சால்வெண்ட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட சொல்யூட் வந்து அக்வஸ் லேயரில் இருக்கோ இல்லை தனியாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நம்மளோட சொல்யூட் இதில் இருந்துச்சுன்னா அது மோர் ஆர்கானிக் சால்யூபிளாக இருந்துச்சுன்னா அது ஆர்கானிக் லேயருக்கு போயிடும். இல்லை நம்ம ஆர்கானிக்கில் தான் நம்மளோட சொல்யூட் வந்து கரைஞ்சிருக்கு, அதில் அக்வஸ்லேயும் அது சால்யூபிளாக இருக்குன்னா அங்கேருந்து இது பார்ட்டிஷன் ஆகி வந்து நமக்கு இதில் சால்யூபிளாக இருக்கும். அப்போது ஆர்கானிக் ப்ராடக்ட் எப்போவுமே ஜென்ரலாக ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் தான் நிறைய கரையும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட சொல்யூட்டை நம்ம பிரித்து எடுத்தது இதில் போட்டு நம்ம ஷேக் பண்ணுறப்ப எதில் வந்து அது நிறைய கரையுதோ அந்த மீடியத்துக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்புறம் செப்பரேட்டிங் அந்த ஃபனலை வச்சு ஃபஸ்ட்டு இந்த லேயர் ஒரு 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 பீக்கர்லேயும் இந்த லேயர் ஒரு பீக்கர்லேயும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்டில் பண்ணியும் இல்லை கண்டென்ஸ் பண்ணியும் நம்ம வந்து அதை தனியாக காம்போனண்ட் வந்து செப்பரேட்டாக பிரித்து எடுப்போம். ஓகே, அப்போது ஈத்தர் லேயர் வந்து என்ன ஆகும், செப்பரேட்டிங் ஃபனலில் வந்து தனியாக எடுத்து சேவ் பண்ணி நம்ம வைப்போம். தென் அனதர் ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஈத்தர், இன்னும் நிறைய காம்பவுண்ட் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா நம்ம இன்னும் ஈத்தர் ஊற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காம்பவுண்டை கரைச்சி வெளியில் அதை தனியாக கலெக்ட் பண்ணிப்போம். இன்னும் காம்பவுண்ட் ஒன்று கரையாமல் இருக்குன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து நம்ம அந்த சால்வெண்ட்டை ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரிப்பீட்டட் எக்ஸ்ட்ராக்ஷனால் உங்களுக்கு செவரல் போர்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தரோ இல்லை நான் போலார் சால்வெண்ட்டோ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து உங்களோட சொல்யூட் வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும். ஓகே, அப்போது உங்களோட சொல்யூஷன் வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த எல்லா போர்ஷன்ஸையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், டிஸ்டிலேஷனும் இல்லைனா வந்து ஜஸ்ட் காற்றுல வச்சாவும் அந்த வேப்பர்ஸ் வந்து மேலே போகிறதுனால உங்களோட சொல்யூட் வந்து ஈஸியாக வந்து வேப்பரைஸ் மேலே போயிட்டு உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகும். ஓகே, அதுதான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அடுத்து டிஸ்டிலேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் தனியாக ஆர்கானிக் லேயர்லையோ இல்லை அக்வஸ் லேயர்லையோ தனித்தனியாக நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஆர்கானிக் லேயரில் தான் உங்கள் காம்பவுண்ட் வந்து இருக்குனாக்கா, ஏன்னா வந்து உங்களோட சொல்யூஷன் வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும். அப்போ நம்ம பாயில் பண்ணுறப்போ மோர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், சால்வெண்ட் வேப்பர்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஓகே, லைக் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ அப்போது அந்த என்ன ஆகும், உங்களோட சால்வெண்ட் வேப்பர்லாம் மேலே போக போக உங்களோட சொல்யூட் வந்து என்ன ஆகும், அதுக்கப்புறம் டிஸ்டில் ஆகி அதை நம்ம பியூர் வேப்பர்ஸில் கலெக்ட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சொல்யூட் வந்து இங்கே வந்து கிரானுவல்ஸ், ஏன்னா சொல்யூஷன் வந்து ஹீட் பண்ணுறப்போ பம்ப் ஆகும். இப்போ பம்ப் ஆகாமல் இருக்கணுமே பபிள்ஸ் வந்து வெடிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஹீட் டைரெக்டாக அந்த சொல்யூஷன் பண்ணாமல் நம்ம மேபி கல் மாதிரியே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பல்லட்ஸ் மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. இது நம்ம கலெக்ட் பண்ண சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இருக்க சொல்யூஷனு. ஓகே, அப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், சால்வெண்ட் வேப்பர்ஸ் இங்கே தெர்மாமீட்டர் வச்சு இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் அந்த சால்வெண்ட் வந்து பாயில் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ அந்த டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சால்வெண்ட் வேப்பர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட சொல்யூட்டை நீங்கள் பியூராக அந்த வேறு ஒரு டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் அதை டிஸ்டில் பண்ணி அந்த வேப்பர்ஸை கலெக்ட் பண்ணால் தனித்தனியாக நம்ம வந்து நம்மளோட சொல்யூட் தனியாக சால்வெண்ட் தனியாக பிரித்து எடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிஃபோர் த சொல்யூஷன் இஸ் ஹீட்டட்
several pieces of anti-pumping granules are added to the flask. அடுத்து வந்து ஏன்னா ஹீட் பண்ணுறப்போ வந்து நிறைய பபிள்ஸ் விகரஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த லிக்விட் வந்து நடக்கும். பம்பிங்னால ஓவர் ஹீட்டிங் கூட நடக்கலாம், மேபி அப்பரேட்டஸ் கூட வெடிக்க செய்யலாம். அதனால் வந்து இந்த கிரானுல்ஸ் வந்து இந்த பாயிலிங் வந்து ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக இந்த கிரானுல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ பம்பிங் வந்து அக்கர் ஆச்சுன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ சம் சொல்யூஷன் மே ஸ்ப்ரெட் அவுட், அதனால் வந்து கலெக்டிங் வெசல், அதனால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ டிஸ்டிலேஷன்னா என்னது, டு செப்பரேட் சாலிட் ஃப்ரம் எ லிக்விட் பை யூஸிங் த திஸ் டிஸ்டிலேஷன் apparatus. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த லிக்விடை வந்து வேப்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேப்பர்ஸ் வந்து கண்டென்சர் வச்சு கூல் பண்ணி திருப்பியும் அதை லிக்விட் ஸ்டேட்டுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா இந்த பர்டிகுலர் லிக்விட் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் பாயில் ஆகும் தெரியும். அப்போ தெர்மாமீட்டர் வச்சு நம்ம இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு லிக்விடுக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ அந்த கரெக்டாக அந்த பாயிலிங் பாயிண்ட் அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் வச்சு செட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறப்ப அந்த வேப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி அந்த வேப்பர்ஸ் வந்து நம்ம கண்டென்சர் கிட்ட போகிறப்ப கூல் ஆகும். அப்புறம் லிக்விடாக நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அண்ட் வேக்யூம். இது என்னென்னா இது என்ன டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர், இப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் டிஸ்டில் பண்ணுறப்ப அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கப்போ என்னாகும், பிரேக் டவுன் ஆகிடலாம். ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம், அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் இல்லை வேக்யூம் டிஸ்டிலேஷன் பண்ணுறப்ப ஏர் இல்லாமல் பண்ணுறப்ப வந்து அந்த மாலிகுல் பிரேக் ஆகாமல் இல்லை வந்து ஸ்டேபிலிட்டியாக இல்லாமல் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த சால்வெண்ட்டையும் சொல்லிட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டீமை யூஸ் பண்ணி பண்ணாலும் அது பேர் வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகே. ஸோ அப்போ சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்ன, ஜஸ்ட்டு செப்பரேட்டிங் அந்த நம்ம எந்த லிக்விட் 2 லிக்விடை செப்பரேட் பண்ண போகிறோம் அதனோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 10 to 20 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரித்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு எது எக்ஸாம்பிளாக சைக்ளோஹெக்சேன் டொலுமின் மிக்சர். ஸோ அது வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து அதனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 10 to 20 டிகிரி செல்சியஸில் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸு பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 to 95 இல்லை 90-95 5 டிகிரி செல்சியஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப என்ன ஆகும், அப்போ நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே அட் அ டைமில் டிஸ்டில் ஆகும். அப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை கரெக்டாக இது இந்த டெம்பரேச்சருக்கு தான் வரும், ஃபஸ்ட்டு வர்றது இந்த பர்டிகுலர் வேப்பர், ரெண்டாவது வேறு ஒரு வேப்பர் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி we can ப்ராப்பராக வந்து ஒரு காம்போனண்ட்டையும் நம்ம பிரித்து எடுக்கலாம். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் சைக்ளோஹெக்சேன் அண்ட் டொலுமின், இதை நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு பண்ணலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து உங்களுக்கு 2 செப்பரேட் மிக்சர், இந்த 2 ஆர் மிசிபிள் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும், அதனோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சேமாக இருக்கும். அப்போ ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நியர்லி சேம் பாயிலிங் பாயிண்ட் இருக்க லிக்விடை வந்து ஈஸியாக வந்து வேப்பரைஸ் பண்ணி அதை கூல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு எஸ்கேப்பிங் வேப்பரோட டெம்பரேச்சர் வந்து தெர்மாமீட்டர் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனோடது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்மளோட அந்த கிரானுவல்ஸ் இருக்குது, லிக்விட் இருக்குது, இதுக்கு நடுவில் கிளாஸ் பீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறது அடாப்டர் இருக்குது, தென் கண்டென்சர் இங்கே இருக்குது. ஓகே. தென் நம்ம இப்படி ஹீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இது வழியாக தான் அந்த வேப்பர்ஸ் போயிட்டு அப்புறம் இங்கே போகிறப்ப அது கூல் டவுன் ஆகி உங்களுக்கு கலெக்ட் ஆகும். இன்னும் ஒரு சில டைம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா லைக் இப்படி இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு அப்பரேட்டஸ் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கான அப்பரேட்டஸ். ஓகே. ஸோ அந்த லிக்விட் வந்து நம்ம டிஸ்டில் பண்ணுறப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ரீடிங் வந்து ரைஸ் ஆகிட்ருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட், ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த வேப்பர்ஸை நம்ம வந்து டிஸ்டில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ வேறு ஒரு லிக்விட் வந்து டிஸ்டில் ஆக போகுது அப்படின்றத டெம்பரேச்சர் ரைஸ் வச்சு. ஓகே. ஸோ அப்போது இது வந்து என்னென்னா ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்க பாயிலிங் பாயிண்ட் இருக்க லிக்விட்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வந்து பார்த்தாக்கா செப்பரேட்டிங் பியூரிஃபைங் லிக்விட்ஸ் விச் ஆர் இம்மிசிபிள் வித் வாட்டர் வாலட்டைல் இன் ஸ்டீம்.
வாட்டரில் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கலக்காது. ஆனால் ஸ்டீமில் பார்த்தேன்னாக்கா அது என்ன ஆகும், ஆவியாகி போகும். அப்போ ஸ்டீமை வச்சு நம்ம இதை டிஸ்டிலேட் பண்ணுறோம். ஸோ ஐசோலேஷன் ஆஃப் சிட்ரால், அது அந்த அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வச்சு பண்ணுறோம். ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா குரோமோட்டோகிராஃபி. இப்போ நம்ம சொன்னேன், இப்போ வந்து ஒரு லீவ் எக்ஸ்ட்ராக்டில் பார்த்தோன்னா 1000 கணக்கில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த ஐ மீன் மேபி 100 கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கணக்கில் இருக்க ஒரு காம்பவுண்ட்லேயும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டெக்னிக் எதுனா குரோமோட்டோகிராஃபி. அப்போது ஃபஸ்ட்டு குரோமோட்டோகிராஃபின்னா என்னென்னா, இட்ஸ் எஃபெக்டிவ் மெத்தட் செப்பரேட்டிங் எ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஓகே, இட்ஸ் அ செப்பரேட்டிங் டெக்னிக். ஓகே, செப்பரேட்டிங் டெக்னிக். அதில் வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி என்னென்னாக்கா, இது ஒரு டைப் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி இருக்குது. இது என்னென்னா, இங்கே ஒரு நம்ம அந்த சிலிக்கா ஜெல் கோட் பண்ண அந்த தின் ஷீட் பேப்பர் வந்து இருக்கும். நம்ம இங்கே ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருப்போம். அதுக்கு மேலே நம்ம எந்த சாம்பிளில் வந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து ஸ்பாட்டில் வந்து வச்சுருவோம். தென் இந்த லைனுக்கு கீழே தான் அந்த சால்வெண்ட் வந்து தொடணும், லைனுக்கு மேலே போகக்கூடாது. தென் சால்வெண்ட் வந்து என்ன ஆகும், லைக் எப்படி நம்ம ஒரு எண்ணெயில் ஒரு பேப்பர் வச்சா அது ஊறிட்டே போதும், அந்த மாதிரி இது டச் பண்ணாமல் இருக்க. ஆனால் சால்வெண்ட் வந்து என்னாகும், மேலே போயிட்டே இருக்குது. அப்போ மேலே போகிறப்ப இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து அந்த சால்வெண்ட்டில் ஒன்று ஒன்றா கரைஞ்சி எத்தனை ஸ்பாட்ஸ் கொடுக்கும், அப்போ அத்தனை காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து நம்மளோட சால்வெண்ட், இது வந்து மொபைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட ஸ்பாட்ஸ், இது வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மொபைல் ஃபேஸ் வந்து இப்படி மூவ் ஆகுறப்ப இதில் இருக்க அந்த மல்டிபிள் எத்தனை 5 காம்பவுண்ட் போட்டால் ஃபைனலாக அந்த வாட்டர் இந்த சால்வெண்ட் வந்து வேப்பர்ஸோ இல்லை சால்வெண்ட் மூவ் ஆகி அது தனித்தனியாக ஓடி போய் ஒரு ஸ்பாட்டை வந்து கொடுக்கும். ஓகே, அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் மொத்தம் எத்தனை ஸ்பாட்ஸ் இருக்குது, அப்போ அதில் அத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. ஸோ எ சொல்யூஷன் ஆஃப் மிக்சர் ட்ராப்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபில்டர் பேப்பர். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து என்ன, அந்த தின் ஃபிலிம் ஆஃப் த வாட்டர் added to the filter paper and the forms the இது வந்து என்ன ஆகுது, இந்த பேப்பர் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ், இந்த சால்வெண்ட் வந்து மொபைல் ஃபேஸ். அது பேர் வந்து எலுவன்ட்டு சொல்லுவோம். சால்வெண்ட்டை வந்து ஏன்னா அதுதான் வந்து பிரித்து எடுக்குது, எல்யூட் பண்ணுது, அதனால் அது பேர், இந்த சால்வெண்ட் பேர் எலுவன்ட்டு சொல்லுவோம். அப்புறம் அந்த சால்வெண்ட் வந்து இப்படி ஸ்பாட்டுக்கு மேலே ஊறி இப்படி மேலே போகிறப்ப தனித்தனியாக வந்து அந்த மிக்சர் வந்து பிரித்து எடுக்குது. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஒன்று தனித்தனியாக பிரியறது தான் பார்ட்டிஷன் வந்து சொல்லும். அப்போது அது பிட்வீன் த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ் ஆக்ஸ். அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். அப்புறம் அதில் ஸ்பாட் வச்சு நம்ம அதில் எத்தனை காம்போனன்ட்ஸ் வந்து ஓடி இருக்குது, எத்தனை எவ்வளோ ஒன்று ஒரு ஸ்பீடில் ஓடும். ஓகே, ஸோ அப்போது அது எவ்வளோ ரேஷியோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிருக்கு பை த டிஸ்டன்ஸ் டு த டிஸ்டன்ஸ் ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சப்ஸ்டன்ஸ் டு தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சால்வெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, தென் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டிவைடட் பை எவ்வளோ சால்வெண்ட் வந்து போயிருக்கு, அதனோட ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து டிஃப்ரெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆர்எஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆர்எஃப் வேல்யூனா என்னது, இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சொல்யூட் பார்ட்டிக்கல் to the distance traveled by the solvent, இல்லை the distance traveled by the stationary phase to the distance traveled by the mobile phase அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஆர்எஃப் வேல்யூயும் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக். இப்போ கிளைசின்னா இந்த வேல்யூ தான் இருக்கும், அலனைன்னா இந்த வேல்யூ தான் இருக்கும். இப்போ அதில் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் ஃபேஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மொபைல் ஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் பிட்வீன் த டூ இம்மிசிபிள் ஃபேஸஸ். அதில் எது சிஎஸ்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸ், எம்னா மொபைல் ஃபேஸ். ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னால் நம்மளோட சொல்யூட் ஸ்பாட்டு, மொபைல் ஃபேஸ்னால் நம்மளோட சால்வெண்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, அப்போது நம்மளோட சொல்யூட் வந்து என்ன ஆகுது, ஸ்டேஷ்னரி ஃபேஸில் அப்சார்ப் ஆகுது. ஓகே, அப்சார்பண்ட். ஓகே, இந்த மொபைல் ஃபேஸ் வந்து அது பேர் எலுவன்ட். எலுவன்ட்டுக்கு பதிலாக யூலன்ட் போட்டிருக்காங்க, இஎல்ப்பா, இது வந்து இஎல், இது தப்பு, எலுவன்ட். அடுத்து வந்து சப்ளிமேஷன் வச்சு எப்படி பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி கேம்ஃபர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், சப்ளிமேஷன் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவோம்,
சாலிட் டு கேஸ் இது இன்பிட்வீன் உங்களுக்கு லிக்விடே ஃபார்ம் ஆகாது அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தலின், கேம்ஃபர் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறப்ப சாலிட் டு வேப்பராக மாற சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் நம்ம இப்படி பியூரிஃபை பண்ண முடியும். வேப்பர் டு சாலிட் அண்ட் கூலிங். ஹீட் பண்ணுறப்ப சாலிட் டு வேப்பராக மாறணும், கூல் பண்ணுறப்ப வேப்பர் டு சாலிடாக மாற சப்ஸ்டன்ஸாக இருக்கும். லிக்விட் கண்டிப்பாக அதில் ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ சப்ளிமேஷனில் வந்து மிக்சர் ஆஃப் 2 compounds ஆர் ஹீட்டட் வித் அ எவாப்ரேட்டிங் டிஷ். one compound changes from solid to vapor, another compound may be என்ன ஆகும் லிக்விடாக மாறலாம். அந்த வேப்பர் வந்து நம்ம திருப்பி கூல் பண்ணுறப்ப சாலிடுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அதர் காம்பவுண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை ஹீட்டிங், ரிமைன்ஸ் இன் த எவாப்ரேட்டிங் டிஷ். இப்போ இங்கே இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்சர் ஆஃப் 2 components. இந்த பிளாக் கலரில் இருக்குது எவாப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது எவாப்ரேட் ஆகி இங்கே கூல் ஆகி இங்கே வந்து கலெக்ட் ஆகிடுது. ஓகே, இங்கே வந்து ஹீட் பண்ணுறோம், இங்கே போக போக இங்கே கூல் ஆகிடும். ஓகே, கிளாஸ் ஃபனலில் வைக்கிறப்ப. ஓகே, ஸோ அந்த சப்ளிமேட் அந்த வேப்பர்ஸ்லாம் வந்து இங்கே போய் செட்டில் ஆகிடும். இங்கே இருக்க டர்ட் வந்து கீழேயே வந்து நின்றுடும். ஸோ அப்புறம் இந்த டியூப்பை நம்ம தனியாக கழட்டி நம்ம அந்த எது சப்ளிமேட் ஆச்சோ அந்த சப்ஸ்டன்ஸை தனியாக, சப்ளிமேட் ஆகாத சப்ஸ்டன்ஸ் தனியாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். லைக் கேம்ஃபரையும் மண்ணையும் பிரிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான். ஸோ 2 separate volatile solid pass through the vapor state heating in the non-solid. இங்கே மிக்சர் ஆஃப் சாலிட்ஸ் கேம்ஃபர், பென்சாயிக் ஆசிட், அமோனியம் குளோரைடு, அயோடின் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அண்ட் நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் when heated they changes to vapor without passing through the liquid state. அதை தான் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் 1,டைக்ளோரோபென்சின், அதுக்கப்புறம் நாப்தலின், நாப்தால், அசிட்டானிலைட் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் சப்ளிமேஷன் ஆகிற சப்ஸ்டன்சஸ். So that's all the purification and separation techniques. So once again I recall you this titrimetry. Okay, so titration வந்து எப்படி எல்லா டைட்ரேஷனும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். So that I'll finish off this unit. அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒன்லி கொஷின்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு டைட்ரோமெட்ரினா என்னன்னு தெரியும், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ இது எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, வி யூஸ் திஸ் இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இதை யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து வி யூஸ் திஸ் இன் பயாலஜிக்கல், மெடிக்கல் ஃபீல்டு, சானிட்டரி ஹைஜீனிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம், பயாலஜிக்கல் ஃபீல்டில், சானிட்டரி ஹைஜீனிக் ஃபீல்டில். தென் ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ கண்டாமினேஷன் இருக்குது, இல்லை என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறது. ஒரு வாட்டரோட பேராமீட்டர்ஸ், எவ்வளோ அல்கைலினிட்டி இருக்குது, எவ்வளோ அசிடிட்டி இருக்குது, வாட்டரில் எவ்வளோ டிசால்வ்டு சால்வன்ஸ் இருக்குது, டிசால்வ் சால்ட்ஸ் இருக்குது, வாட்டரோட பிஹெச் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்பிள் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து இந்த டைட்ரிமெட்ரி. இது வந்து யூனிவர்சலாக யூஸ் பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட்லி ஓரளவுக்கு நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம பண்ணி முடித்து அதை ஒரு ஹை அக்யூரசி வேல்யூவோட நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, வி டோன்ட் நீட் ஹையர் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அப்போது நம்ம இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்னால் வந்து கிராவிமெட்ரி, டைட்ரிமெட்ரி, கேஷியஸ் அனாலிசிஸ். ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவோம், ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ், எக்ஸ்ரே, என்எம்ஆர் சொல்லலாம். ஃபிசியோகெமிக்கல்னால் எலக்ட்ரோகெமிக்கல், ஆப்டிக்கல், குரோமோட்டோகிராஃபிக் இது எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த டைட்ரிமெட்ரி வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா லொமனோசோ வந்து இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட்டர் பண்ணுறாரு. ராபர்ட் பாயில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஈ ஸ்டடிட் தட். ஓகே, அடுத்து டெஸ்க்ரோசாயில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டட் த பியூரட்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் ஃபார் அ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். கே-லூசாக் தான் வந்து லாஸ் ஆஃப் கம்பைனிங் வால்யூமை வச்சு லா ஃப்ரேம் பண்ணதே கே-லூசாக். இப்போ மோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிஷ் த டேட்டா ஃபார் த டூயிங் த டைட்ரிமெட்ரிக் மெத்தட்ஸ். மோர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேல்குலேஷன்ஸ் எப்படி டைட்ரேஷன் பண்ணுறதுலாம் அவர் வந்து பண்ணி பார்க்குறாரு. இப்போ டைட்ரிமெட்ரியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லைக் இந்த ஃபார்முலா வேறு எது இல்லை, V1N1 ஈக்குவல் டு V2N2 இல்லை V1 M1 இஸ் ஈக்குவல் டு V2 M2. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து எம்மாக இருக்கலாம், என்னாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சீனா வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகே, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் தியரட்டிக்கல் பேஸ். எந்த அனலைட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம டைட்ரேஷன் பண்ண போகிறோம்
அது வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் பேலன்ஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் வந்து பேலன்ஸ் ஆகி அது வந்து ரியாக்ஷனுக்கு அண்டர்கோ பண்ணுது. இட் ஃபாலோஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து இந்த டைட்ரிமெட்ரி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் என்ன, எங்கே வந்து கரெக்டாக நியூட்ரலைஸ் ஆகுதுன்றது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைட்ரிமெட்ரி வேணும்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வேணும். அந்த ஸ்டாண்டர்டு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் சால்ஸ் வந்து வேணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் சால்ஸ் வந்து எப்படி இந்த எந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க போயுமோ அது பேர் இன்வெஸ்டிகேட்டட் சொல்யூஷன் ஆர் அனலைட்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக இருக்க சொல்யூஷன் பேர் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இல்லை ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் அனலைட்டையும் வச்சுன்னா இந்த டைட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என் பாயிண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு கலர் சேஞ்ச் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இண்டிகேட்டர் இஸ் a chemical substance which indicates the end point during the titration by changing the color. ஓகே, அப்போ டைட்ரேஷன் முடிஞ்சா இல்லையா, என் பாயிண்ட் வந்து we have to stop the titration. The point at which the titration should be stopped, where we stop adding the titrant, that point is known as the end point. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். இது எல்லாமே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, பக்னர் ஃப்ளாஸ்க்கு. தென் அந்த சப்ஸ்டன்ஸை வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல் பேலன்ஸ். இது மாடர்ன் லைக் எலக்ட்ரானிக் பேலன்ஸ், அனலிட்டிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கெமிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே இந்த லேபில் வந்து நம்ம கெமிக்கல் பேலன்ஸ் தான் யூஸ் இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். கரண்ட் வச்சு எக்ஸாக்டாக வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு நோன் அமௌண்ட் எடுத்தாச்சு, ஒரு நோன் வால்யூமில் வந்து இந்த நம்ம வந்து இந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ இதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க்கு. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அப்பர் மினிக்கஸ்னா கலர்லெஸ் சொல்யூஷனுக்கு நம்ம அந்த யூ வந்து இப்படி டச்சாக இருக்கணும். கலர்டு சொல்யூஷனுக்கு அந்த யூ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ டாப் லேயர் வந்து கலர்டு சொல்யூஷனுக்கு அப்பர் மினிஸ்கஸ் பார்ப்போம், இந்த கலர்லெஸ் சொல்யூஷனுக்கு லோயர் மினிஸ்கஸ் வந்து பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி இங்கே சப்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கரைச்சி வி மேக் இட் அப் டு த மார்க். அப்போது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ml என்னோட நோன் சப்ஸ்டன்ஸை இவ்வளோ அமௌண்ட்டில் இவ்வளோ வால்யூமில் கரைச்சிருக்கு. அப்போ திஸ் பிகம்ஸ் தி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அதனால் இது பேர் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க், எஸ்எம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எம்எஃப்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க் தான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் நம்ம வேரியஸ் பியூரெட்ஸ் அண்ட் பிப்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு பியூரெட்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து மைக்ரோ பிப்பட்ஸ், அந்த அப்புறமா வந்து கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ் லைக் 5 ml வந்து நம்ம பஃபர் ஊற்றணுன்றப்ப அப்போ நம்ம பிப்பட்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. லைக் அதனோட குவான்டிட்டி வந்து அவ்வளோவா எக்ஸாக்டாக மெஷர் பண்ண தேவையில்லை. அப்ராக்சிமேட்லி ஒரு சில சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணுன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், we can use the graduated cylinders. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், இந்த நம்ம பிப்பட் சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், க்ளீன் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில். செகண்ட் வந்து நம்ம இது எல்லாமே கேலிப்ரேட் பண்ணோம், அந்த மினிஸ்கஸ் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அடுத்து பியூரெட் ஃபில்லிங் வந்து அந்த 0 மார்க்கிங்கில் கரெக்டாக கலர்லெஸ் சொல்யூஷனாக லோயர் மினிஸ்கஸ் பார்க்கணும், கலர்டு சொல்யூஷனாக அப்பர் மினிஸ்கஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த வே ஆஃப் ஃபில்லிங். ஸோ கரெக்டாக இந்த லைன் இருக்குது, கலர்லெஸ் சொல்யூஷனை இந்த மாதிரி பார்க்கணும். இதுதான் வந்து லோயர் மினிஸ்கஸ். ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, ரொம்ப மேலே போகக்கூடாது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட்ரேஷன் பண்ணுற மெஷினு. பட் நம்ம பண்ணுறது நம்ம ஹேண்ட்ஸில் தான் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், வாட் ஆர் ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ். அந்த ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ் வந்து பியூராக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ஹைக்ரோஸ்கோபிக். It should not oxidize or affected by the CO2. It should be stable during the storage. Okay, it should have high molecular weight. It should be readily soluble in water, and it should react with the only investigation solution according to the அந்த ஸ்டாய்கியோமெட்ரி ரேஷியோ பிரகாரம். இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம லேபில் பண்ணுற டைம்லேயே வந்து அதை செஞ்சு முடிக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நம்ம டைட்ரேஷனை கேரி அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஃபாஸ்ட் ரியாக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அதனால பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது லைக் இதெல்லாம் வந்து இந்த ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சாலிக் ஆசிட், சோடியம் கார்பனேட், சோடியம் தயோசல்ஃபேட், அடுத்து Na2BO47,
அடுத்து EDTA. இது எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணலாம். இந்த சொல்யூஷனை வச்சு வேறொரு சொல்யூஷனை கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சா அந்த கெமிக்கல்ஸ்க்கு பேர் வந்து செகண்டரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ். இது என்னென்னா செகண்டரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸை HCl, HNO3, H2SO4, அப்புறம் NaOH, KMnO4, FeSO4. ஏன்னா இது எல்லாமே வந்து HCl NO3 வந்து நம்ம பிகாஸ் கேஸ் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்றப்ப வந்து வேப்பர்ஸ் வெளில போக போக கான்சன்ட்ரேஷன் மாறிடும். இது வந்து NaOH வந்து என்ன ஆகும், இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். KMnO4 வந்து சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். ஃபெரஸ் சல்ஃபேட்டு சீக்கிரமாக ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறிடும். அப்போது இந்த ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் சேஞ்சோ ஃபிசிக்கல் சேஞ்சோ நடந்தால் அதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண முடியாது, செகண்டரி ஸ்டாண்டர்டாக தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இதனோட செகண்டரி ஸ்டாண்டர்டோட கான்சன்ட்ரேஷனை எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம ஒரு டைட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ப்ராக்டிக்கலி ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிளாக இருக்குது, இர்ரிவர்சிபிளாக இருக்கணும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா என் பாயிண்ட் வந்துருச்சுன்னா திருப்பி கலர்லெஸ்ஸாக மாறக்கூடாது. சிம்பிள் ரியாக்ஷனாக இருக்கணும். ஸ்டாய்க்கியோமெட்ரிக்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நோ காம்ப்ளிகேட்டட் சைடு ரியாக்ஷன், ஒன்லி சிங்கிள் ரியாக்ஷனாக தான் இருக்கணும். குவான்டிடேட்டிவாக நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகணும். கரெக்டாக ஈக்குவலன்ஸ் பாயிண்ட் லா வந்து ஃபாலோ பண்ணணும். V1 N1 = V2 N2 அந்த ஈக்குவலன்ஸ் லாவில் போன்ற மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து அது இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் என்ன ஆகும், ஜென்ரலாக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். H+OH- கூட சேர்ந்து வாட்டராக ஃபார்ம் ஆகும், இல்லை H3O+OH- கூட சேர்ந்து வாட்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆசிடை வச்சு பண்ணால் அது பேர் அசிடிமெட்ரி சொல்லுவோம். OH- எஸ்டிமேட் பண்ணால் அது பேர் அல்கலிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா HCl, NaOH, Na2CO3 இதுதான் வந்து இந்த ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு ரெடாக்ஸ் டைட்ரேஷனாக ஒன்று வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்று வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அயோடிமெட்ரினா டைரெக்டாக அயோடின் சொல்யூஷனை தயோசல்ஃபேட் சொல்யூஷன் கூட நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். ப்ரோமேட்டோமெட்ரினா வந்து ப்ரோமேட் சால்ட்டை வந்து நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். அயோடேட்டோமெட்ரினா வந்து பொட்டாசியம் அயோடைடு, அயோடினை வந்து ரியாக்ஷனில் லிபரேட் பண்ணுற காம்பவுண்டை வந்து நம்ம அழைச்சி இன்டைரக்ட் அயோடின் எவல்யூஷன் அந்த அயோடோமெட்ரின்னு சொல்லுவோம். அடுத்து பெர்மாங்கனேட் வச்சு நம்ம டைட்ரேஷன் பண்ணால் அது பேர் வந்து பெர்மாங்கனோமெட்ரி. அஸ்பார்பிக் ஆசிடை வச்சு நம்ம டைட்ரேஷன் பண்ணால் அது பேர் அஸ்கார்பினோமெட்ரி. காம்ப்ளெக்ஸோமெட்ரினா வந்து அதில் ரியாக்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து மேபி மெர்க்குரி சால்ட்ஸாக இருக்கலாம். மெர்க்குரினா லைக் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அடுத்து ஒரு சிலது ப்ரிசிப்டேட் ஆகும். மெர்க்குரோமெட்ரியில் வந்து Hg வந்து +1 ஸ்டேட்டில் வந்து இருக்குது, அது பேர் மெர்க்குரோமெட்ரி. அதேமாதிரி நம்ம சில்வர் நைட்ரேட் வச்சு KCl பண்ணோம் இல்லையா, அது வந்து AgCl வந்து ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகும். அப்போ சில்வர் அயனை வச்சு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து அர்ஜென்டோமெட்ரி. EDTA வச்சு பண்ணிங்கன்னா அது பேர் வந்து கீலோமெட்ரி. ஏன்னா இட் ஃபார்ம்ஸ் அ கீலேஷன் காம்பவுண்ட். ஓகே. ஸோ அடுத்து அசிடிமெட்ரி, அல்கலிமெட்ரி வந்து என்னென்னா ஜென்ரலாக இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்னென்னா வந்து ஆக்சாலிக் ஆசிட் இல்லைன்னா சக்சினிக் ஆசிட். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம NaOH கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். அப்புறம் NaOH கான்சன்ட்ரேஷன் வச்சு HCl, HNO3 இல்லை H2SO4 இதனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் த அசிடிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்ரேட்டிங் சொல்யூஷன் கேன் பி டேக்கன் as a NaOH as a standard solutions for the standardization. இல்லை இதை வச்சு தான் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். அடுத்து அசிடிமெட்ரினா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆர் வீக் பேஸஸோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நோன் கான்சன்ட்ரேஷனில் இருக்க ஒரு ஆக்சாலிக் ஆசிடை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், NaOH வச்சு HCl அதனோட கான்சன்ட்ரேஷன். இங்கே வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து மெத்தில் ஆரஞ்சு இல்லை ஃபினாப்திலின் யூஸ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த pH. ஸோ pH வந்து greater than 7 இருந்துச்சுன்னா 7க்கு மேலே இருந்தால் ஃபினாப்திலின் யூஸ் பண்ணுவோம். pH வந்து less than 7 இருந்தால் மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து என்னென்னா இது வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து H வித் வந்து உங்களுக்கு ஆசிட் பேஸ் ஒன்று அசிடிக்காக இருக்கலாம், பேசிக்காக இருக்கலாம். அப்போ ஒரு இண்டிகேட்டர் வந்து H+ வந்து வாட்டர் குடிச்சுன்னா H3O+ஆக மாறும். ஓகே. அப்போ வந்து அது வந்து அசிடிக்காக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு OH- அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது பேஸாக வந்து மாறும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து இட் ஷுட் ஹேவ் ஹை அப்சார்பன்ஸ், கலரேஷன் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த சேஞ்ச் இந்த கலர் வந்து சடன் கலர் சேஞ்ச் வந்து டக்குன்னு என் பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் 1 ட்ராப் 2 ட்ராப் ஆஃப் இண்டிகேட்டர் வந்து போதுமானதாக இருக்கணும்.
ஓகே. அதே மாரி இண்டிகேட்டரோட பிகேஏ வேல்யூ வந்து பிஹெச் ஆஃப் த டைட்ரேஷனுக்கு வந்து ஓரளவுக்கு நியர்லி சேமா வந்து இருக்கணும். ஓகே. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் ஆசிட் பேஸ்க்குனா டைமால் ப்ளூ, மெத்தில் ஆரஞ்ச், மெத்தில் ரெட், லிட்மஸ், ஃபினால் ரெட், ஃபினாப்தலின், தைமால் தலின், அலிசரின் எல்லோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது அசிடிக் மீடியத்தில் பிரைட் கலர்ஸ் கொடுக்கும், ஒரு சிலது பேசிக் மீடியத்தில் பிரைட் கலர்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தைமால் ப்ளூ, மெத்தில் ஆரஞ்ச், மெத்தில் ரெட், அதுக்கப்புறம் வந்து இந்த லிட்மஸ் பேப்பர், இது எல்லாமே வந்து அசிடிக் மீடியத்தில் வந்து ரெட் கலரை கொடுக்குது. ஓகே. இந்த ஃபீனால் ரெட், ஃபினாப்தலின், தைமால்தலின், அலிசரின் எல்லோலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ் மீடியத்தில் வந்து டார்க் கலர்ஸ் வந்து கொடுக்குது. அப்போ மீடியத்தை பொறுத்து இப்போ பென்சினைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் குயினோனைட் ஸ்ட்ரக்சர், எப்போவுமே குயினோனைட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து டீப் கலர்டாக இருக்கும், பென்சினைட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று கலர்லெஸ்ஸாக இருக்கும் இல்லை லைட் கலராக இருக்கும். அந்த தியரியை நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் ஆரஞ்சு இருக்குது. மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பேஸ் மீடியத்தில் எல்லோ கலரில் இருக்கும், அசிடிக் மீடியத்தில் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதே ஃபினாப்தலின் பார்த்தீங்கன்னாக்கா அசிடிக் மீடியத்தில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், பேஸ் மீடியத்தில் கலர்டாக இருக்கும். அப்போது pH வந்து greater than 10 இருக்கிறப்போ கலர்டாக இருக்கும். ஆனால் இதே வந்து நம்ம மெத்தில் ஆரஞ்சு pH = 2ன்றப்போ ரொம்ப கலர்டாக இருக்குது. அப்போது இந்த மெத்தில் ஆரஞ்சு வந்து அசிடிக் ஸ்ட்ரக்சரில் வந்து குயினோனைட் ஃபார்மில் இருக்குது. குயினோனைட் ஃபார்ம்னா வந்து என்னது மோர் கலர்டாக இருக்கும். ஆனால் இந்த ஃபினாப்தலின் வந்து பேஸ் மீடியத்தில் வந்து குயினோனைட் ஃபார்ம் வந்து வச்சுருக்கு. இந்த லெஸ் கலர்ஸ்லாம் வந்து என்னென்னா பென்சினைட் ஃபார்ம்ஸ். பென்சினைட்னா வந்து கலர்லெஸ் இல்லைனா லைட் கலர். இங்கே வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, இங்கே வர எல்லோ கலரில் இருக்குது. அப்போது லைட் கலர் அந்த கலர்லெஸ்லாம் வந்து பென்சினைட் ஃபார்ம்ஸ், டார்க் கலர்டு எல்லாமே வந்து குயினோனைட் ஃபார்ம். அந்த இண்டிகேட்டர் வந்து ஏன்னா அதில் ஒரு பென்சின் ரிங் இருக்கும், அந்த பென்சின் ரிங் வந்து 3 பாண்ட்ஸு ரிங்குக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பென்சினைட் ஃபார்ம், 2 பாண்டு வந்து ரிங்குக்குள்ளேயும் 2 பாண்டு வந்து ரிங்குக்கு வெளியிலையும் வந்து ஜஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகுது, அது பேர் குயினோனைட் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு டைட்ரேஷன் கர்வ் வந்து பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு இந்த வால்யூம் பியூரட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் எடுத்துக்கிட்டாக்கா கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம ஆசிட் எடுத்துக்கிட்டாக்கா அந்த கிராஃப் நீங்கள் பிளாட் பண்ணுறப்ப வால்யூம்க்கும் அந்த உங்களோட பிஹெச்க்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணால் உங்களோட ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு இந்த சிக்மாய்டல் கிராஃப் மாதிரி வந்து வரும். அந்த நியூட்ரல் 7 கிட்ட தான் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து இருக்கும். இந்த கிராஃபில் மிட் பாயிண்ட் தான் வந்து ஈக்குவலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம பிஹெச் மீட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறப்போ டைட்ரேஷன் வச்சு இப்படி நம்மளால் பிளாட் பண்ண முடியாது. பிஹெச் மீட்டர் அண்டு வால்யூம் வச்சு பண்ணுறப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போ கிராஃப் வந்து உங்களுக்கு எஸ் கிராஃப் மாதிரி வந்து வரும். ஓகே. இதே ஒரு வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் போடுறப்ப வந்து உங்களுக்கு என் பாயிண்ட் வந்து எங்கே வரும்னா, இது ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அப்போ சொல்யூஷன் வந்து பேசிக்காக இருக்கும். அப்போ என் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 7க்கு மேலே தான் வந்து வரும். ஓகே. அப்போ என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 8.5 கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ அப்போது அதை உங்களுக்கு என் பாயிண்ட் வந்து பிஹெச்க்கு greater than 7ல் தான் வந்து என் பாயிண்ட் வந்து வரும். அடுத்து வந்து ஒரு வீக் பேஸ் அண்டு ஸ்ட்ராங் ஆசிட்னா ஓவரால் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அசிடிக்காக இருக்கும். அப்போ அந்த என் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிஹெச் லெஸ் தென் 7ல் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இது வந்து 7, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6.5 கிட்ட உங்களுக்கு என் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ பெர்மாங்கனோட்டோமெட்ரினா அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், செல்ஃப் இண்டிகேட்டர் பெர்மாங்கனோமெட்ரி. ஸோ பெர்மாங்கனேட் வந்து நம்ம ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும், Mn+7 வந்து Mn2+, அப்போ 5 எலக்ட்ரான் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. ஸோ ஆப்ரேட்டிங் சொல்யூஷன் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட், நோ இண்டிகேட்டர் இஸ் நீடட், ஏன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டே ஒரு செல்ஃப் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இந்த டைட்ரேஷனில் வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது எதுக்கலாம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஃபெரஸ் சால்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆக்சாலிக் ஆசிட், இல்லை அர்சீனியஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபெரஸ் சால்ட்ஸ் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட்ஸ். அடுத்து அயோடிமெட்ரியில் டைரெக்டாக அயோடின் சொல்யூஷன் எடுத்து நம்ம தயோசல்ஃபேட் சொல்யூஷன் கூட டைட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ச் கூட அது போடுறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்ப்ளெக்ஸ் வரும். அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கலர் வந்து உங்களுக்கு வேற ஒரு கலராக வந்து மாறும். ஸோ ஓகே. அப்போது இந்த டைட்ரேஷனில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஸ்டார்ச். ஓகே. டைரெக்டாக அயோடின் சொல்யூஷனை நம்ம தயோசல்ஃபேட் கூட வந்து என்ன பண்ணுவோம்,
இதை டைட்ரேட் பண்ணுவோம். அப்போ தயோசல்ஃபேட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவோம். அயோடினோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. இது கூட ஸ்டார்ச் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி என் பாயிண்ட் கலர் வந்து அப்பியர் ஆகுதா டிஸ்அப்பியர் ஆகுதா, அயோடின் கூட சேர்த்தா நமக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் வந்து வரும். அது வந்து டிஸ்அப்பியர் ஆகுதா இல்லையான்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெபார்டரி கிளினிக்கல் அனாலிசிஸில் குளுக்கோஸ் லெவல் இன் பிளட்டு, அஸ்கார்பிக் ஆசிட், இந்த அயோடிமெட்ரி வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு நார்மல் சிம்பிள் 2 சால்ட்ஸ் வந்து டைட்ரேட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு டீப் கலர்டாக இருக்கும். அந்த கலர் சேஞ்ச் வச்சு நம்ம வந்து அது என் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்னு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் சல்ஃபோன் பிளாக்கு, எரியோக்ரோம் பிளாக் டீ, எரியோக்ரோம் ரெட் பி, பேட்டான் ரீடட், மியூராக்சைடு, இது எல்லாமே. ஸோ எதை ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவாக்கா வந்து மெர்குரிக் நைட்ரேட், இடிடிஏ, பீட்ரிலியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமனாக நம்ம இடிடியை தான் லேபில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம இடிடியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னால் எத்திலீன் டையமின், இது வந்து எத்திலீன் குரூப்பு, இது டையமின், டெட்ரா அசிட்டிக் ஆசிட், இங்கே இது ஒரு அசிட்டிக் ஆசிட், இது ஒரு அசிட்டிக் ஆசிட், இது ஒரு அசிட்டிக் ஆசிட். அப்போது எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட வாட் யூ கால் இடிடியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் மேலே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 நைட்ரஜன் மேலே. அப்போ இது 2 லிகான்ஸ் லைக் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். அதேமாரி ஒரு சிஓஹெச்லேயும் இந்த ஹைட்ரஜன் போச்சுன்னா இங்கே ஒரு CO-, இங்கே ஒரு CO-, இங்கே ஒரு CO-, இங்கே ஒரு CO-. அப்போ ஆக்சிஜன் மேலே ஒரு 4 பாண்ட் பேர் இருக்குது. அப்போ 4+2 டோட்டலாக வந்து 6 லொக்கேஷனில் எலக்ட்ரான் ரீச்சாக இருக்குது. அது வந்து மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இடிடியை வந்து எத்தனை டென்டேட் லிகான்னா இடிடியை வந்து ஒரு பாலிடென்டேட், எஸ்பெஷலி எக்ஸாடென்டேட்னா 6 ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு பாலிடென்டேட் லிகான். அப்போ என்ன பண்ணும், இது வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ ஒன்று இது 4 காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை 6 பாண்ட்ஸ் வந்து மெட்டல் அயன் கூட ஃபார்ம் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த மெட்டலோட கெப்பாசிட்டி. அப்போது இப்போ சைனைட்லாம் பார்த்தீங்கன்னா மானோடென்டேட், ஏன்னா ஒரே ஒரு இந்த N- மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். ஆனால் இடிடியை வந்து ஒரு கிராப் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுன்னா அது எல்லா சைடும் வந்து அதனோட காலில் வந்து பிடிச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடிடிஏ ஃபார்ம்ஸ் அ கீலேஷன், மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்மேஷன் தான் வந்து கீலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் அந்த கீலேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ அது ஒரு கலரை கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மற்ற என்னென்ன கீலேட்டிங் இடிடிஏ இல்லாமல் என்டிஏ, நைட்ரிலோ ட்ரை அசிட்டிக் ஆசிட், டிசிடிஏ, டைஅமினோ சைக்ளோஹெக்சேன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், டிடிபிஏ, டைஎத்திலின் ட்ரைஅமின் பென்டா அசிட்டிக் ஆசிட், அப்புறம் இஜிடிஏ, பிஸ் அமினோ எத்தில் கிளைகோ ஈத்தர், N ப்ரைம் N டபுள் ப்ரைம் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இது எல்லாமே வந்து கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ். இடிடிஏ இல்லாத மற்ற கீலேட்டிங் ஏஜென்ட் வந்து இது. ஓகே, ஸோ இந்த இடிடிஏ வந்து ஒரு மேக்னீஸ் கூட வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த நைட்ரஜன் மேலே 2 லோன் பேர் இருக்குது, இந்த கார்பன் மேலே இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த மேக்னீஸ் வந்து இங்கே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாண்ட்ஸு, தென் நைட்ரஜன் வந்து ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நைட்ரஜன் எங்கே இருக்குன்னா CH2COO இது. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தம் எக்ஸாடென்டேட் கோஆர்டினேஷன் வந்து இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர்லாம் வந்து ஆக்சிஜன், இந்த ஒரு டார்க் இது வந்து நைட்ரஜன், இதுவும் நைட்ரஜன், இதுவும் நைட்ரஜன். ஓகே, இந்த லைட் கலர்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன் அண்டு ஆக்சிஜன். அப்போ 4 ஆக்சிஜன், 2 நைட்ரஜன், அது எல்லாம் சேர்ந்து 6 கோஆர்டினேஷன் வந்து ஒரு கீலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு மெட்டலை இத்தனை ஒரு லிகாண்டோட இத்தனை ஆட்டம் ட்ராப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஒரு புரோட்டானும் ஒரு பிகேஆல் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன் நமக்கு தெரியும். ப்ரிசிபிடேஷனில் ஜென்ரலாக சில்வர் நைட்ரேட் வச்சு நம்ம கேசிஎல் வச்சு நம்ம மற்ற அயான்ஸ் வந்து லைக் குளோரின் எஸ்டிமேட் பண்ணலாம், புரோமின் எஸ்டிமேட் பண்ணலாம்,
ஓகே. இல்லைனா வந்து அயோடின் எஸ்டிமேட் பண்ணலாம், ஃப்ளூரின், சயனைட், இந்த மாதிரி எஸ்சிஎன், இந்த மாதிரி. இது பேர் வந்து அர்ஜென்டோமெட்ரி. ஏன்னா சில்வர் கேன் ரியாக்ட் வித் ஆல் தீஸ் ஆனியான்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே. சில்வர் நைட்ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனாக வச்சுப்போம். அது கூட அன்னோன் கேசிஎல்ஓ, கேபிஆர், கேஐ, கேஎஃப், கேசிஎன், இந்த மாதிரி அதனோட ஒரு அயோடின் சொல்யூஷன் எடுத்துகிட்டு சில்வர் நைட்ரேட்டை வச்சு மற்ற காம்பவுண்டை கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு பேர் அர்ஜென்டோமெட்ரி. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து மோர் மெத்தட் இருக்குது, ஓல்கார்ட் மெத்தட் இருக்குது, ஃபெஜான்ஸ் மெத்தட் இருக்குது. மோர் மெத்தடில் வந்து பொட்டாசியம் குரோமேட்டை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஓல்கார்ட் மெத்தடில் ஃபெரிக் சால்ட்டை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஃபெஜான்ஸ் மெத்தடில் வந்து ஃப்ளூரசினை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம டைட்ராஃப் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். டைரக்ட் டைட்ரேஷன், பேக் டைட்ரேஷன், சப்ஸ்டியூட் டைட்ரேஷன், ரிவர்ட்டிவ் டைட்ரேஷன். ஓகே. ஸோ இது ஏற்கனவே நேற்றே பார்த்தது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ். இப்போது NaOH HCl இருக்குது. ஸோ NaOHோட ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டாங்க. இப்போ இது V1, இது N1. இப்போ V2 கொடுத்தாங்க. அப்போ N2 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ N2 is equal to V1 by N1 by V2. ஸோ V1 வந்து வால்யூம் ஆஃப் தி NaOH 30 ml. N1 ஆஃப் NaOH வந்து 0.1. V2 ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 25. அப்போது 6×5 30, 5×5 25, 6/5. 6/5 வந்து எவ்வளோ எழுதலாம்? 1×5 மிச்சம் வந்து 1 இருக்குது. 7×5 10, 1.2 × 0.1. அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 0.12 நமக்கு வரும். இப்போ நம்மளோட நார்மாலிட்டி வந்து 0.12. ஓகே. ஸோ அடுத்து நம்ம கண்டக்டிவிட்டி மெட்ரின்னு சொல்லியிருக்கேன். கண்டக்டாமெட்ரியிலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு சொல்யூஷனில் கண்டக்டிவிட்டி செல்லை டிப் பண்ணிடுவோம். அது வந்து ரீடிங் காட்டும். ஓகே. தென் நம்ம பியூரட்டை அட்டாச் பண்ணி இதில் வந்து ஒரு எதை கண்டுபிடிக்க போகிறோமோ, லைக் இது வந்து ஆசிட், இங்கே வந்து பேஸ் வச்சுருப்போம். ஓகே. இப்போ 1 mlக்கு என்ன கண்டக்டன்ஸ், 2 mlக்கு அடுத்து என்ன கண்டக்டன்ஸ், 3 mlக்கு என்ன கண்டக்டன்ஸ். அப்போது கண்டக்டன்ஸ் வந்து இந்த வால்யூம் ஆட் பண்ண கண்டக்டன்ஸ் வந்து ஏற செய்யலாம், இறங்க செய்யலாம். அந்த கண்டக்டன்ஸ்க்கும் வால்யூமுக்கும் நீங்கள் பிளாட் வந்து வரைஞ்சி அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளாட் வச்சு நம்ம என் பாயிண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிப்போம். இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அது என்னென்னன்றது இந்த ஒன் நோட்டில் வந்து எழுதியிருக்கிறத பார்க்குறேன். ஓகே. ஸோ லெட் மீ ஓப்பன் த ஒன் நோட். ஸோ இது நேற்று லோட் ஆகலை, இன்றைக்கி லோட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இது தான். ஸோ இங்கே ஒரு பீக்கர் இருக்குது. அந்த பீக்கரில் எலக்ட்ரோட் கண்டக்டிவிட்டி செல் வச்சுட்டாங்க. அதை கண்டக்டிவிட்டி மீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பியூரட்லேருந்து ஒரு ml ஆட் பண்ணி அந்த ராடை ஸ்டிர் பண்ணி அந்த சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. அது வந்து ரீடிங் காட்டும் நமக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 5 டைப் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைட்ரேஷன் வந்து என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்க்கும் ஸ்ட்ராங் பேஸ்க்கு இருக்க கண்டக்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கண்டக்டிவிட்டி செல்லை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆசிடில் டிப் பண்ணுறப்போ ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து நிறைய H+ அயான்ஸ் வந்து இருக்குது. H+ அயான்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் அயான்ஸ். ஓகே. அப்போ வந்து இது நிறைய கண்டக்டன்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ இனிஷியலாக கண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் OH வந்து ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும், H+ஓட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். இப்போ வேல்யூ குறையும். அப்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்ஸ் எல்லா H+ம் வந்து காலி ஆயிடுச்சு, அப்போ வந்து என்னாகும், சொல்யூஷனில் வந்து OH- தான் எக்ஸஸாக இருக்கும். இப்போ OH- அதிகமாக H+ மாதிரி OH- அயான்ஸும் நிறைய வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே. அப்போது OH- கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் த எண்ட் பாயிண்ட் வந்து அதிகமாகிறதுனால திருப்பியும் கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து ஈக்குவலன்ட் பாயிண்ட். அப்போது இது ஸ்ட்ராங் ஆசிட்கான இந்த டவுன் கிராஃபு, இது வந்து ஸ்ட்ராங் பேஸ்க்கான கிராஃப். ஸ்ட்ராங் ஆசிட் வந்து HCl, ஸ்ட்ராங் பேஸ் வந்து NaOH. அப்போ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் பாயிண்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன, வால்யூம் ஆஃப் பேஸ் ஆடட், ஒய் ஆக்சிஸில் மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா, ரெண்டாவது வந்து வீக் ஆசிட் விஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ வீக் ஆசிட் வந்து இங்கே அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இந்த அசிட்டிக் ஆசிட் கூட அந்த ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வந்து எப்போவுமே டிசோசியேட் ஆகாது. டிசோசியேட் ஆகுதுன்னா நோ அயான்ஸ். ஆனால் ஸ்ட்ராங் பேஸ் வந்து அயான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இனிஷியலாக வந்து வீக் ஆசிடில் நம்ம அந்த கண்டக்டிவிட்டி செல் வைக்கிறப்போ கண்டக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் NaOH ஆட் பண்ண இந்த COH வந்து பிரிஞ்சு உங்களுக்கு அயான்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போது ஸ்லோவாக கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஏன்னா இது வந்து ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணும். ஒன்ஸ் எல்லா அசிட்டிக் ஆசிட் தீர்ந்து போனோடனே சொல்யூஷனில் என்ன இருக்கும், எக்ஸஸாக OH மைனஸ் வந்து இருக்கும். OH மைனஸ் ஃபாஸ்ட் மூவிங் அயன்ஸ். அப்போ சடனாக வந்து கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து வீக் ஆசிட்கான கிராஃப், இது வந்து ஸ்ட்ராங் பேஸ்க்கான கிராஃப். ஓகே, இது வந்து என்னென்னா H ப்ளஸ்னால் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும், OH மைனஸ்னால் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும். ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகிறப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்ஸ் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ OH மைனஸ் நீங்கள் எக்ஸஸாக விட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இதே வீக் பேஸில் வந்ததுன்னா அது டிசோசியேட்டே ஆகாது. இப்போ ரெண்டாவதுல பார்ப்போம். ரெண்டாவதுல வந்து மூணாவதுல ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸில் வந்து அகைன் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி HCl தான் நம்ம கண்டக்டிவிட்டி செல். அப்போ கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா H+ஓட கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக அதிகமாக இருக்கும். அப்புறம் OH இந்த NH4OH ஆட் பண்ண HClோட H+ஓட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்ஸ் என் பாயிண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம விடுறது வந்து என்னது, NH4OH. NH4OH வந்து ஒரு வீக் பேஸ். வீக் பேஸ் வந்து வேற ஒரு சால்ட் இல்லைனாக்கா தனியாக இருக்கிறப்ப அது அன்டிசோசியேட்டட்னா அயான்ஸே ஃபார்ம் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், ஆஃப்டர் த எண்ட் பாயிண்ட் அந்த கிராஃப் வந்து லீனியராக இருக்கும். ஏன்னா டிசோசியேஷனே நடக்காது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்போது இந்த கிராஃப் வந்து இது HClக்கான கிராஃப், இது NH4க்கான கிராஃப். இந்த ரெண்டு கிராஃபோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து ஈக்குவலன்ட் பாயிண்ட். அகைன் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் ஆஃப் பேஸ் ஆடட், ஒய் ஆக்சிஸில் வந்து மோலார் கண்டக்டன்ஸ். அடுத்து நாலாவது டைப் வந்து மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ். இந்த ஆசிடில் வந்து நம்ம HCl அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். தென் அது கூட NaOH வந்து பியூரட்லேருந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு மிக்சரில் இருக்கிறப்ப இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், இது வீக் ஆசிட். ஸோ ஜென்ரலாக ஸ்ட்ராங் ஆசிட் தான் ஈஸியாக அயான்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போது இந்த NaOH ஆட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட் தான் இது கூட ரியாக்ட் பண்ணி NaCl + வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். அதனால் சடன் ஸ்டீப் இன்க்ரீஸ். ஒன்ஸ் எல்லா HCl காலியானதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட் வந்து அன்டிசோசியேட்டட் ஃபார்மில் இருக்கும். NaOH ஆட் பண்ண தான் அது வந்து அயான்ஸே ஃபார்ம் பண்ணும். அதனால் ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இந்த ரெண்டு ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இப்போ சொல்யூஷனில் ஒன்லி NaOH மட்டும் இருக்குன்னா OH மைனஸ் அயன் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும். அப்போது அகெயின் சடன் இன்க்ரீஸ். அப்போது இந்த டவுன்ஃபால் வந்து HClக்கு, ஸ்லைட் ஸ்லோப் இன்க்ரீஸ் வந்து அசிட்டிக் ஆசிட்க்கு, அகெயின் சடன் இன்க்ரீஸ் வந்து ஃபார் NaOH. இப்போ இது மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ்க்கான கிராஃப் இது. அகெயின் ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன் நம்ம கண்டக்டிவிட்டி மெட்ரிக் டைட்ரேஷன்லேயும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம KCl அண்ட் AgNO3 பண்ணுறப்ப இந்த ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த கிராஃப் வந்து லீனியராக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஒன்ஸ் எல்லா சில்வர் நைட்ரேட்டும் AgCl மாறினதுக்கப்புறம் சொல்யூஷனில் KCl மட்டும்தான் இருக்கும். அது KCl வந்து ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகும். இப்போ சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் KCl ஆடட் வச்சு உங்களுக்கு கிராஃப் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸோட கிராஃபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ்க்கு எப்படி இருந்துச்சு, இன்க்ரீஸ் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு. இதனோட மிரர் இமேஜ் மாதிரி இந்த ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷனுக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போது உங்களுக்கு கொஷினில் வந்து இந்த கிராஃப் வந்து எதனோடது அப்படின்னு கேட்டால் நம்ம சடன் டவுன்ஃபால்னால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் ஆசிட் பேஸ் ஆடடா, பேஸ் தான் ஆடட். இப்போ நீங்கள் எதே ஜாம் கொஷின்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காமன் அண்ட் டைரக்ட் கொஷின்றதுனால கண்டிப்பாக பேஸ் தான் வந்து பியூரட்டில் எடுப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் பேஸ் ஆடட், மோலார் கண்டக்டன்ஸ் வச்சாக்கா இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், இது வந்து வீக் பேஸ். அப்போது இந்த கிராஃபை பார்த்தாவே அதை நம்ம கண்டுபிடிக்கும். இல்லை கொஷின் வந்து கிராஃபை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இது எதனோட கிராஃபிக்கல் பேட்டர்ன், இது எதனோடது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வச்சு அது ஸ்ட்ராங்காக வீஸ் வைக்கணும். ஸோ கொஷின் வந்து draw the conductivity titration for HCN versus NaOH கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு HCN வந்து என்ன, ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடான்னு பார்க்கணும். HCN வந்து ஒரு வீக் ஆசிட், NaOH வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா, வீக் ஆசிட் வந்து ஸ்லோவாக வந்து டிசோசியேட் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக அன்டிசோசியேட்டட் ஃபார்மில் இருக்கும். NaOH ஆட் பண்ண தான் வந்து டிசோசியேட் ஆகும். அப்போது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி அசிட்டிக் ஆசிட் கிராஃப் அண்ட் NaOHக்கு அதே மாதிரி தான். தென் சடன் இன்க்ரீஸ். அப்போ இது வந்து HCNக்கான கிராஃபு, இது NaOHக்கான கிராஃபு. இப்போ இங்கன்னா வால்யூம் ஆஃப் NaOH ஆடட். ஓகே, இந்த பக்கம் மோலார் கண்டக்டன்ஸ்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம். மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ்க்கு வந்து என்ன, இல்லை HCl வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், HCl வந்து ஒரு வீக் ஆசிட், KOH வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போது உங்களுக்கு கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட் தான் ரியாக்ட் பண்ணும், அப்புறமா வந்து வீக் ஆசிட் ஸ்லோவாக ரியாக்ட் ஆகி ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சடனாக நம்ம ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணுறதுனால அது சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது HClக்கான கிராஃப், இது HCnக்கான கிராஃப், இது KOHக்கான கிராஃப். அப்போ இங்கே வால்யூம் ஆஃப் பேஸ் ஆடட், KOH ஆடட், அகெயின் மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ இங்கே கிராஃப் வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பார்த்தோம். அடுத்து கிராவிமெட்ரி வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரிசிப்டேஷன். ஓகே, ஸோ அது எப்படி ப்ரிசிப்டேட் பண்ணுறாங்க, எப்படி வேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெடாக்ஸ் டைட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்த்தோம், ஆசிட் பேஸில் அது ஒரு டைப்பு, காம்ப்ளெக்ஸோமெட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் கண்டக்டோமெட்ரி. ஸோ இந்த எல்லா டைட்ரேஷனையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் வீடியோஸ் எனக்கு எப்போ நோட்ஸ் கிடச்சி நான் ட்ரை பண்ண முடியுமோ அப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். D block, F block, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இன்னும் IUPAC நேமிங், இந்த ஒரு 4 டாபிக் வந்து இன்னும் மிஸ் ஆகுது. ஸோ இந்த 4 யூனிட்டுக்கு I'll put லிட்டில் பிட் ஸ்லோலி. அது வரைக்கும் இன் பிட்வீன் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ டூ சப்ஸ்கிரைப், ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டு போய்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்தந்த யூனிட்டுக்கானது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ யூனிட் 10னா அது தனியான ப்ளேலிஸ்ட்டு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி லைக் ஒரு ப்ளூ கலரில் போர்டு வச்சுருக்கிறதுலாம் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுலாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்படி தான் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேலாக்காஷ் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் நடத்தியிருப்பாங்க. ஒரு சில டாபிக் ஹி வில் ஸ்டார்ட் இன்ஆர்கானிக் டாபிக் சூன். ஸோ எனக்கு டைம் எடுக்கிறப்ப அந்த D and F block முடிக்க ட்ரை பண்ணுறேன், இல்லை IUPAC நேமிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஃப்யூச்சர் லிஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.